ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கல்கிக்கு நம்ம வந்து கையெடுத்து கும்பிடணும். சில வரலாற்று இதையும் பண்ணார் அவர். மறைவு காரணம் என்ன சார்? மறைக்கிறத பண்ணி இருந்தாலும் கூட மகாபலிபுரத்தை கட்டின மகேந்திர பல்லவங்கிற விஷயமே நமக்கு அவர் எழுதி தான் தெரியும். முதல்ல பார்த்திபன் கனவு, பார்த்திபன் கனவுக்கு அப்புறம் வந்து சிவகாமி சபதம். அவர் ஸ்டைல் எப்படி தான் பின்னால் நடந்தது முதல் கதையாகவும் முன்னாடி நடந்தது ரெண்டாவது கதையாகவும் எழுதுறது அவருடைய ஸ்டைல். சிவகாமியின் சபதம் எழுதிட்டு தான் பார்த்திபன் கனவு எழுதியிருக்கணும். ஆனால் பார்த்திபன் கனவு எழுதிட்டு அதில் ஒரு கிக்கை உருவாக்குனார். யாரா அந்த சிவகாமி, யாரா அந்த இந்த ஆயன சிற்பி, இந்த கேள்வியெல்லாம் கேட்க வச்சு அதுக்கப்புறம் சிவகாமி சபதம் எழுதுது. அந்த அந்த கதைகளில் வந்து முழுக்க முழுக்க அந்த வரலாறு பூராவுமே பார்த்திப சோழன் வந்து அவன் சிற்றரசனாக இருக்கிறான் நரசிம்ம பல்லவன், அது மகேந்திர பல்லவன்கிட்ட. அந்த சிற்றரசனுடைய மகனை தான் விக்ரம சோழனை தான் நரசிம்ம பல்லவனுடைய தங்கச்சி, அதாவது மகேந்திர பல்லவனுடைய மகன் லவ் பண்ணுறான். அந்த அதுக்கு முன்னாடி அந்த அந்த பார்த்திபனை வந்து கொண்டு தீக்கிறவன் வந்து யாருன்னாக்கா மகேந்திர பல்லவன். வரலாறு அந்த இதில் தான் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கலைகளில் இந்த சிற்பங்களில் இதெல்லாம் உருவாக்கணும்னு சொல்லி ஐடியா கொடுக்கறது பார்த்திபன்.